நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு விஷயம் நாம் எல்லாரும் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வார்த்தையின் தேவனே, மை துதிக்கிறோம் ஐயா. நீர் இந்த வேளையில் உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாக என்னோடும் ஆண்டவரே, வீடுகளிலிருந்து டிவி மூலமாக யூடியூப் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் இருதயங்களிலே தொனிக்கட்டும் ஏசப்பா. உடைய வசனத்துக்கு நேராக எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த நாளிலும் கூட ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் 7 திருச்சபைகளுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை தான் நம்ம தியானிக்க போகிறோம். 7 திருச்சபைகளின் வழியாய் அந்த நாளிலே ஆண்டவர் அந்த 7 திருச்சபைகளுக்கும் சொன்ன அதே வார்த்தையை தான் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கர்த்தர் அதே வார்த்தையை தான் நம்மோடும் பேசுகிறார். அப்போ அந்த திருச்சபைகள் 7 திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்கிறார். யார் இந்த கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தில் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நான் இன்னும் ஆசீர்வாதத்தை தருவேன். இப்படி என் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட பங்கை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்றால், ஜெயங்கொள்ளுதல் என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போதே கர்த்தர் சொல்லுகிற காரியங்களின்படி வாழ்ந்து ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஜெயங்கொண்டவர்கள் என்று தேவனால் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட நாம் ஜெயங்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் 4 திருச்சபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். எபேசு திருச்சபை, அடுத்து சிமிர்னா திருச்சபை, பெர்கமு திருச்சபை, இன்னும் தியத்திரா திருச்சபை. இந்த 4 திருச்சபைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார், அந்த வார்த்தைகள் என்ன, அதில் தேவன் சொல்லுகிற எச்சரிக்கை என்ன, அதில் சொல்லுகிற ஆலோசனை என்ன, நாம் ஜெயங்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி நான் பார்ப்போம் என்றால், முதலாவது பாருங்க, எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்களை தன் வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளை தான் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் மகிமையாய் பிரகாசிக்கிற ஒளி நிறைந்த தேவன். அவர்தான் சொல்லுகிறார், 7 நட்சத்திரத்தை தன் வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் அந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லும் போது சொல்கிறாரு, உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருந்ததை அப்போஸ்தலர் என்று தங்களை சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர் அல்லாமல் இருக்கிறதை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ என் நாமத்துக்காக சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையாய் இருக்கிறதையும், இளைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டது எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நாம் அவருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அறிந்திருக்கிற தேவன். நம்ம அவருக்காக ஒரு சின்ன பிரயாசம் எடுத்தால் கூட, ஒரு சின்ன காரியத்தை செஞ்சால் கூட தேவன் அதை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். அதற்குரிய பலனை நம்ம கொடுக்கிற தேவன். அப்போ முதலாவது இந்த திருச்சபையை குறித்த ஆண்டவர், உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொய்யர்களாய் இருந்த அப்போஸ்தலர்களை நீ கண்டறிந்த விதம், நீ அவர்களை நீ உன் பாடுகளை சகித்து கொண்டது, பொறுமையாக இருக்கிறது, எனக்காக நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்.
அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நம்முடைய முற்காலமும் அவருக்கு தெரியும், நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் அவருக்கு தெரியும், இனிமே நம்ம எப்படி இருக்க போகிறோம் அதுவும் தேவனுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் அந்த மக்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை எபேசு சபை பார்த்து சொல்கிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு அப்படின்னு சொல்கிறார். முக்கியமான காரியமாக சொல்கிறார் ஆண்டவர். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நீ இவ்வளோ செஞ்சிருக்க உண்மைதான், ஆனால் இந்த காரியத்தில் ஆதி அன்பில் நீ குறைபட்டு விட்டாய் என்ற இந்த காரியத்தில் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். அப்போ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்ம விட்டு விட்டோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு இடத்துல விழுந்து விட்டோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்துட்டோம், வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வீழ்ச்சியை நீ எந்த இடத்துல நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நினைத்து பார்த்து ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்கிட்ட வருவேன், நீ மனம் திரும்பலையா உன் விளக்கு தண்டையே உன்னை விட்டு எடுத்துருவேன்னு சொல்கிற. அப்படின்னா என்ன, நீ இனிமேல் தேவனுக்காக பிரகாசிக்கவே முடியாதபடி விளக்கு தண்டையே நான் எடுத்துருவேன்னு சொல்கிறார். அவர் வரும்போது நாம் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற ஒளியாய், அவரை போலவே பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கணும். அப்போ தான் நாம் அவரிடத்தில் போய் சேர முடியும். அப்போ ஆதியில் கொண்டிருந்த அன்புன்னு தேவன் எதை சொல்லுகிறார்? ஆதி என்று சொல்லும்போது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றினாரோ, அவருடைய பிள்ளையாய் இயேசு என் ரட்சகர் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம். ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அன்னைக்கு உனக்கு என் மேல் இருந்த அன்பு எத்தனை பெரியதாக இருந்தது. யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் நம்மளை கர்த்தர் ரட்சித்த அந்த நாளை, தொடக்க நாளிலே இயேசுவை எத்தனை முழு இருதயத்தோடு நாம் நேசித்தோம், எவ்வளவாய் தேவன் மேலே அன்பு வைத்திருந்தோம். சொல்கிறார், அந்த அன்பு இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட இயேசு தான் நமக்கு முக்கியமாக இருந்தார். அவருடைய அன்பு நமக்கு கவர்ந்து இழுக்கிற ஒரு அன்பாக இருந்தது. அவருடைய அன்பில் நம்ம அந்த அன்பை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற அளவுக்கு நாம் இருந்தோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், படிப்படியாய் நீ அந்த அன்பிலிருந்து விழுந்து போனாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அதே அன்பு மற்றவர்களுக்கு, அந்த அன்பிலிருந்து நம்ம மற்ற காரியங்களுக்கு நம்ம அந்த அன்பை பகிர்ந்து விட்டோம். மற்ற மனிதர்களுக்கு, அல்லாவிட்டால் உலகத்தின் காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவர் மேலே அதுக்காக எனக்கு அன்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த முழு அன்பிலிருந்து நான் குறைந்து விட்டேன், நான் விழுந்து விட்டேன். அந்த அன்பு உலகத்தின் காரியங்களுக்கு போய்விட்டது. அந்த அன்பு ஒருவேளை என் பிள்ளைகளுக்கென்று போய்விட்டது, என் குடும்பத்துக்கென்று போய்விட்டது, என்ற தொழிலுக்கென்று அது போய்விட்டது. அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நான் பல விதத்திலும் உலகத்தின் மற்ற காரியங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு, மற்ற என் குடும்பத்தின் காரியத்திற்கு, ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு, இதற்கெல்லாம் நான் கொடுத்து விட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீ நினச்சி, அது எந்த இடத்துல நீ இப்படி இடம் கொடுத்தா என்று நினைத்து இன்றைய தினமே நீ மனம் திரும்புன்னு சொல்கிறார். அப்போ கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யார் இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆதி அன்பிலே நீங்கள் குறைவுபட்டு இன்னைக்கு தேவனுடைய பார்வையில் ஒரு விழுந்து போன நிலைமையை போன்று இருந்தால், அவனுடைய சமூகத்தில் இன்றைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டும். என்றால் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். தேசத்தில் நடக்கிற எல்லாம் நமக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே சீக்கிரம் வரப்போகிறது. அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னா சீக்கிரமாய் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம திரும்பணும். எதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேவ அன்பிலே குறைந்து போனீர்களோ அந்த காரியத்தில் இன்றைய தினம் மனம் திரும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்தா யார் மனம் திரும்பி மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள் வருகிறீர்களோ அவர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் ஆதி அன்பை இழந்து போனோமோ, ஆதியில் இருந்த ஜபம், ஆதியில் இருந்த பரிசுத்தம், ஆதியில் இருந்த வைராக்கியம், ஆதியில் இருந்த விசுவாசம்,
ஆதியில் தேவனை குறித்து ஆண்டவரை வந்து அப்பான்னு கூப்பிட்டுட்டாலே உங்கள் உள்ளத்தில் இருந்து, உங்கள் முகத்துலேருந்து வழிகிற கண்ணீர், உங்கள் உள்ளத்துலேருந்து வர்ற பாசம், இதெல்லாம் இன்றைக்கி இழந்து போய் ஒரு வரட்டுத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நாம் மனம் திரும்பும் போது ஜெயங்கொண்டவர்களாய் தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த ஆண்டு பாருங்க, சிமிர்னா என்ற சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொல்றாரு? அந்த சபை பார்த்தீங்கன்னா பாடுகளினுடைய கடந்து போன ஒரு சபை. ஆண்டவர் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்றார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரொம்ப ரொம்ப பாடுகளை அனுபவித்து மரித்து உயிரோடு எழும்பி பிழைத்த தேவன் சொல்றாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகள், உன் உபத்திரவம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் கிரியைகள், உன் உபத்திரவம், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் உனக்கு இருக்கிற தரித்திரம், அது ஒரு பாடு. அடுத்து சாத்தானுடைய கூட்டத்தாரால் உனக்கு உண்டாயிருக்கிற தூஷணம், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம என்னென்ன பாடுகளை அனுபவிக்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் இவ்வளோ பாடுபடுறேனே, இல்லை யார் எனக்கு இருக்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எத்தனை பாடுகள் இருந்தாலும் இயேசு நமக்கு இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு பாடுகளையும், நாம் ஒவ்வொரு படுகிற வேதனைகளையும், நிந்தனைகளையும், அவமானங்களையும், கர்த்தர் குறைவையும் தரித்திரங்களையும் இயேசுவுக்காக அவர் மேல் வைத்திருக்கிற பற்றுதலின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த திருச்சபையின் வழியாய் நமக்கு என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே அப்படின்னு சொல்றார். அப்போ படப்போகிற பாடுகள், இன்னும் உனக்கு பாடுகள் உண்டு, இன்னும் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னு சொல்றார். ஏசப்பா சொல்லும் போது அப்படித்தானே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்குது, உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இயேசுவின் நாமத்துக்காக இன்னும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, நீங்கள் அதை நினச்சி பயந்துராதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மரண பரியந்தம் எனக்காக நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் நமக்கு உபத்திரவங்களை கொண்டு வந்து ஒருவேளை நம்மை சோதிப்பான், நாம் புடமிடப்படுவோம். பேதுரு அப்படி தானே சோதிக்கப்பட்டார் இல்லையா? ஆனால் அந்த சோதனையில் அவர் விழுந்து போனாலும் அடுத்து தேவனுடைய கிருபையினால் அவர் எழும்பினார். அதே போல தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சோதிக்கும் பொருட்டா சிலரை காவலில் கூட வைப்பான், ஆனால் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு வர்ற பாடுகளிலே கர்த்தர் சொல்கிறாரு, கடைசி வரைக்கும், உங்களுக்கு மரணம் சந்திக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக விசுவாசத்தில் உண்மையாக இருக்கணும், அவரை பின்பற்றுவதில் நம்ம உண்மையாக இருக்கணும், அவரை மறுதலியாமல் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன். அப்போ இந்த திருச்சபையின் வழியாய் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற பாடுகளின் உனக்கு நீ இதுவரைக்கும் நீ பட்ட பாடுகள் எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் உனக்கு பாடுகள் உண்டு, சோர்ந்து போகாத, பயந்துராத. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நம்ம கூட அவர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் நம்ம ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, பாடுகளை கண்டு பின்வாங்கி போயிடாத, நான் உனக்கு ஜீவ கிடத்தை தருவேன். அடுத்தவர் அப்படி யாரெல்லாம் பின்வாங்காமல் பாடுகளின் மத்தியில் மரணம் வரைக்கும் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு 2ஆம் மரணமாகிய அந்த எரிகிற கந்தகமும் நிறைந்த அந்த அக்கினி கடல்ல தள்ளப்படுகிற அந்த மரணம் நம்ம கிட்ட நெருங்கி வரவே முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 3வது சபை பெர்கமு என்ற ஒரு சபை. அந்த சபைக்கு ஆண்டவர், அந்த சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன சொல்றார் பாருங்க, இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தேவன். அதை ஆரம்பிக்கும் போதே தேவன் ஒரு கோபத்தின் ஒரு இருவரும் கருக்குள்ள பட்டயம்னா அது நம்மை நோக்கி வந்துச்சுன்னா அது எப்படி வெட்டுமோ நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த சபை மக்களும் கூட அதிகமாய் தேவனுக்காய் பிரயாசப்பட்ட ஒரு ஜனங்கள் தான். அவங்களும் நல்ல சாட்சியாக நின்றுருக்கிறாங்க, கர்த்தருக்காக நல்ல கிரியைகளை செஞ்சுருக்கிறாங்க, சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துல அந்த மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. சாட்சியாக அவங்க மத்தியில் ஆண்டவருக்காக நின்றவங்க கொல்லப்பட்ட நாட்களில் கூட விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்த ஜனங்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஆகிலும் 14ஆம் வசனத்தில் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறை உண்டு உன் பேரில். என்னன்னு
பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திர முன்பாய் போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிற உங்களிடத்தில் உண்டு. அந்த நாட்களிலே பிலேயாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்காக அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட பொய்யான ஒரு போதகத்தை, தவறான ஒரு போதகத்தை அந்த ராஜாவுக்கு போதித்து இஸ்ரவேல் ஜனங்களை இடற பண்ணினான். அதைத்தான் பிலேயாமுடைய போதகம் என்று சொல்லுகிறது. அந்த போதகத்தை இன்னைக்கு நீங்கள் கை கொள்றவங்க இந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஜனங்கள் விக்கிரகத்தை ஆண்டவரை நல்லா சேவிச்சவங்க, அவங்க மத்தியில் ஒரு கூட்டம் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க. அது எது நிமித்தம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்த தவறான போதகங்கள், தவறான போதகத்தை கொண்டு வருகிற மக்களுடைய போதகங்களை கேட்டு அதை கை கொண்டதுனால அந்த ஒரு பாவத்துக்குள்ள அவங்க போனாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களை கண்டு தேவன் கோபத்தோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாவிட்டால் என்னுடைய வாயின் பட்டயத்தினால் உன்னோடு கூட நான் என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட நல்லா ஆரம்பித்து கர்த்தருக்குள்ளே சரியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் விக்கிரகத்தை தேடி நீங்கள் போயிருக்கலாம். அல்லாவிட்டால் நீங்கள் விட்டுவிட்ட மறுபடியும் விபச்சாரம், இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்களுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறார். யாரோ ஒருத்தர் சொன்ன தவறான ஒரு போதகத்தை நீங்கள் கை கொண்டு போதகத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் இடறி போயிருந்தால் கூட ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு தருணத்தை நமக்கு தருகிறார். மனம் திரும்பிடு, நீ இந்த இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நீ வெளியே வந்துரு, இந்த தவறான போதகங்களை விட்டு நீங்கள் தவறான நபர்கள் சொல்கிற வழிநடத்துகிற அந்த காரியங்களை விட்டு நீ வெளியே வந்துரு. இல்லாவிட்டால் நீ என் வாயின் பட்டயத்தினால் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்திருந்தால் கூட இன்றைய தினம் கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பிடுங்க, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இதில் நீங்கள் மனம் திரும்பி ஜெயம் கொண்டு விட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறைவான மன்னாவை உனக்கு புசிக்க கொடுப்பேன். யாரும் அறியாத அந்த வசனத்தை பாருங்கள், 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அப்படியே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 4வது பாருங்கள், ஒரு சபை, தியத்திரா சபை. அந்த சபைக்கு தேவன் சொல்ல ஆரம்பிக்கும் தன்னை குறித்து என்ன சொல்கிறாரு, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், நம்முடைய உள்ளத்தின் ஆழங்கள், உள்ளிந்திரியங்கள், இருதயங்கள் எல்லாவற்றையும் சோதி தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன நினைக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், என்ன மாதிரி நம்ம பாதிக்கப்படுறோம், எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாய் தேவனுக்காய் பிரயாசப்பட்ட திருச்சபை ஜனங்கள். 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் கிரியைகள், உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை, நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு சொல்லப்படுவது போலவே இருக்குது. அன்றுக்காக நிறைய கிரியைகள் செய்கிறோம், நம்ம ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். முன்னால் ஆண்டருக்காக செஞ்சதை விட இப்போ ரொம்ப வேகமாக நான் நிறைய காரியம் செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசியான ஒரு பெண்ணின் ஆவிக்கு ஜனங்கள் இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். அந்த ஆவியின் மூலமாய் ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தார்கள். அவருடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த ஆவியுடைய அந்த பெண்ணின் ஆவியுடைய அந்த கிரியைகளுக்கு இடம் கொடுத்த ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பலைன்னா அவங்களை நான் உபத்திரவத்தில் தள்ளி கொள்ளுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கூட பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி ஆண்டவருக்காக நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மை வீழ்த்தும்படியான வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளம் இன்றைக்கி நமக்கு ஆபத்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் போது நாம் பாவத்துக்குள்ளாகத்தான் தள்ளப்படுவோம். ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் பிரிந்து நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பை நம்ம இழந்துருவோம். அப்போ வஞ்சக ஆவிகள் இன்றைக்கி அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆவி, கள்ள போதகத்தின் ஆவி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்றாய்
ஊழியம் செய்கிறவங்க மத்தியில் கூட நமக்கு தெரியுது நல்லா ஊழியம் செய்கிறவங்க, நல்ல ஊழியக்காரங்க நம்ம நினைக்கிறோம். அவங்க மத்தியிலும் இந்த காரியங்கள் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையும் வஞ்சிக்கப்படும் போது அது சாத்தானுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. இதை வெளிப்பிரகாரமாக எல்லாரும் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அறிந்த தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளே என்ன தவறு நடந்துக்கிட்டு இருக்குன்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்க நீங்கள் மனம் திரும்புங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரியைக்குரிய பலனை கொடுக்கிறவராய் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதே தியத்திரா சபையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள், இப்படிப்பட்ட போதகங்கள், இப்படி வஞ்சக ஆவியின் கிரியைகளுக்கு இடமே கொடுக்காத ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? சாத்தானுடைய ஆழங்கள்னா என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாத்தானுடைய வஞ்சக கிரியைகளை அவங்க அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூட அவங்க விருப்பப்படலை, அறிந்து கொள்ளக்கூட விருப்பப்படாமல் அந்த அளவுக்கு வஞ்சக போதகங்களுக்கும் வஞ்சக ஆவிகளுக்கும் விலகி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா! இதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நான் வாழுகிற உலகம் வஞ்சிக்கிற உலகம், கடைசி நாள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கார்கள்னு சொன்னார். கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வஞ்சகமான ஆவிகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்க ஃபோனில் போய் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கே திரண்டு வருவாங்க ஏராளமான தீர்க்கதரிசிகள். ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் மாத்திரம்தான் நாம் இப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகளுக்கு விலகி பாதுகாக்க முடியும். அதனால் இது என்னன்னு தெரியணும், அது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி கூட நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் கூட வஞ்சக ஆவிகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அப்படிப்பட்டவர்கள் அப்படி நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையற்ற பாரம் உங்களுக்கு இருக்காது. தேவையற்ற பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த அன்பை, அந்த பரிசுத்தத்தை, அவர் கொடுத்த கிருபைகளை அவர் வரும் வரைக்கும் நீங்கள் பற்றி கொண்டிருங்கன்னு சொல்கிறார். அப்போ வஞ்சக ஆவிகளுக்கு நாம் இடம் கொடாமல், அந்த காரியங்களை அறிந்து கொள்ளணும், என்னன்னு பார்க்கணும்னு கூட அறிந்து கொள்ளாமல், கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கிருபைகள், விசுவாசம், பரிசுத்தம், இதை விடாமல் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் நிற்க முடியும். அப்படி நாம் நிற்கும்போது ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் வார்த்தைகளை கை கொண்டு நிற்போம். அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கனால வேகமாக சொல்லி முடிச்சிட்டோம். நீங்கள் ஆனால் மறுபடியும் இதை கேளுங்க, மறுபடியும் இந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்னோடு பேசணும்னு நீங்கள் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜபத்தோடு இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய குறைவுகளை சுட்டி காண்பிப்பார். நீங்கள் எந்த இடத்துல தவறி கொண்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் மனம் திரும்பணும், எந்த இடத்துல நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்ற ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார். அப்பொழுது கர்த்தர் தாமே உங்களையும் ஜெயம் கொண்டவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தில் பங்கு பெற வைப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்குள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்த நாங்கள் முடிவு பரியந்தம் ஜெயம் கொண்டு நாங்கள் நிலைத்து நின்று பிதாவாகிய தேவன் எங்களுக்கென்று பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கணும் அப்பா. அதற்கு தடையாக எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் இந்த நாளிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லார் வாழ்க்கையில் இருந்தோம் நீ அகற்றி போட்டு அந்த காரியங்களில் எங்களை சீர்படுத்தி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்குள்ளாய் நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.